வட இந்தியாவில் மிகவும் பிரசித்தமாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஹோலி பண்டிகையானது எப்படி வந்தது என்றால், ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் அவன் தன்னை யாரும் கொன்றுவிடக்கூடாது என்றெல்லாம் வரம் வாங்கிய பிறகு அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அனைத்து மக்களும் ஹிரண்யகசிபுவை தான் வணங்க வேண்டும் என்று கூறுகிறான். தானே இறைவன் என்றும் கூறுகிறான். ஆனால் அவனுடைய மகனான பிரகலாதன் நான் விஷ்ணுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்வதோடு தன்னுடைய நண்பர்களாக இருக்கும் குழந்தைகளையும் விஷ்ணுவையே வணங்கும்படி செய்கிறான். இதையெல்லாம் பார்த்த ஹிரண்யகசிபு பல முறை அவனை கொல்வதற்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் போட்டு ஒரு முறை அவனை ஒரு நீர்நிலைகளிலெல்லாம் தள்ளி விடுகிறான். அதிலும் அவன் விஷ்ணுவின் நாமத்தை கூறி நாராயணா நாராயணா என்று கூறிய அதிலிருந்தும் அவன் காப்பாற்றப்படுகிறான். இது போன்று பலவாறு அவனுக்கு துன்பங்கள் இழைத்து தன் மகனாக இருந்தாலும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று பலவாறு முயற்சிக்கிறான். அந்த முயற்சிகளிலெல்லாம் ஹிரண்யகசிபு தோல்வி உறுகிறான். அப்பொழுது ஒரு முறை தன்னுடைய ஹிரண்யகசிபுவின் தங்கையாக இருப்பவர் ஹோலிகா என்னும் ஒரு அரக்கி அவளிடம் கூறி இவனை அழிப்பதற்காக பிரகலாதனை அழிப்பதற்கு கூறுகிறான். அந்த ஹோலிகா என்ன செய்கிறாள், அந்த பிரகலாதனை தன்னுடைய மடியில் இருத்தி கொண்டு அவளை சுற்றி தீயை மூட்டி விடுகிறாள். ஆனால் தான் மட்டும் ஒரு துணியை கொண்டு, ஷீல்டு மாதிரி ஒரு துணியை கொண்டு தன் மீது, அந்த துணியினால் தன் மீது எந்த நெருப்பும் படாதவாறு ஒரு துணியை கொண்டு பிரகலாதனை தன் மடியில் வைத்துக்கொண்டு தீயை மூட்டி விடுகிறார். ஆனால் இவன் நாராயண பக்தனான பிரகலாதனுக்கு என்ன ஆகிறது என்றால், அந்த துணியானது அவள் மீதிருந்து விலகி அந்த பிரகலாதனின் மீது வந்து அவனுக்கு அது பாதுகாப்பை தருகிறது. அதாவது ஷீல்டு போல் அவனை அது ப்ரொடெக்ட் பண்ணிடுது. அப்போ அந்த நெருப்பில் அந்த ஹோலிகா என்னும் அரக்கி எரிந்து பொசிந்து விடுகிறாள். அந்த துணி விலகி பிரகலாதனின் மீது அந்த துணி சுற்றி கொண்டதால் அவன் மீது எந்த நெருப்பும் படாமல், இந்த ஹோலிகையின் துணி இல்லாமல் இருந்ததால் அவள் நெருப்பில் அழிந்து விடுகிறாள். தீயவை அழிந்து விட்டது, நன்மையானது ஜெயித்து விடுகிறது. இதை தான் கொண்டாடுகின்றனர். ஹோலி 3 நாட்களாக கொண்டாடுவார்கள். முதல் நாளில் இது போன்று தீயை மூட்டி நாம் எப்படி போகி பண்டிகை கொண்டாடுகிறோம் அல்லவா, அது போன்று அந்த தீயில் சில இளநீர் பொறி போன்றவையெல்லாம் போட்டு அதையெல்லாம் பொசுக்கி, அதாவது தீயவையை அழித்து விடுகிறார்கள். பிறகு அடுத்த நாள் அவர்கள் எல்லா வண்ணங்களையும் கொண்டு சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை வண்ணங்கள் மூலம் ஒருவர் மீது ஒருவர் வண்ணங்களை எல்லாம் தூவி அவர்கள் அதை கொண்டாடி, பிறகு அந்த மாலை பொழுதில் குளித்து முடித்து விளக்கேற்றி பூஜைகள் எல்லாம் செய்து நல்ல உணவுகளை எல்லாம் சுவாமிக்கு படைத்து அவர்கள் சாப்பிட்டு மகிழ்வார்கள். இதுதான் இவ்வாறாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் சிவபெருமான் தவத்தில் இருக்கும் பொழுது மன்மதன் சென்று அம்பு எய்தும் போது அவர் நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது மன்மதன் எரிந்து விடுகிறான். மன்மதனின் மனைவியானவள் அவன் எரிந்து விட்டதால் 40 நாட்கள் தவம் இருந்து அந்த மன்மதனை திரும்ப அடைவதற்காக தவம் இருக்கிறார். இந்த 40வது நாள் தான் ஹோலியாகவும் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இது மட்டும் அல்லாமல் இந்த வசந்த ருது என்று சொல்கிறோம் அல்லவா, இப்பொழுது இது வின்டர் முடிந்து இலையுதிர் காலம் எல்லாம் முடிந்து இந்த வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிப்பதால் இந்த வசந்த காலத்தை வரவேற்பதாகவும் ஹோலி கொண்டாடப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். இது வடநாடெங்கும் மிகவும் பிரசித்தமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாமும் அந்த நாளில் தீயவைகள் அழிந்து நன்மைகள் பெருக வேண்டும் என்று நம்முள் இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் போய்விட வேண்டும் என்று வணங்கி நாம் நரசிம்மரையே வேண்டலாம். அல்லது சிவபெருமானை நோக்கியும், எவ்வாறு மன்மதனின் மனைவியானவள் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தாலோ அதுபோல் நாம் சிவபெருமானையும் வணங்கலாம், அல்லது கிருஷ்ணரையும் வணங்கலாம், நம் குலதெய்வத்தையும் வணங்கலாம். அதனால் ஹோலி அன்று நாமும் குளித்து சுவாமியை வணங்கி நல்லருளை பெறுவோம். அனைவருக்கும் ஹோலி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.